தளபதி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இவ்வளவு நாளா சோசியல் மீடியால தளபதியோட கட்சி ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய கட்சி. எந்த கேள்வி கேட்டாலுமே தளபதி சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரஸ் மீட்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் வச்சு சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அப்படி ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி தளபதி சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. சோ அந்த ஒரு அறிவிப்புல இவ்வளவு நாளா பத்திரிகையாளர்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே தளபதி பதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கு நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி நான் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்னோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத ஒரு அறிக்கை மூலமா தெளிவா சொல்லிட்டேன். கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கறத முதல் மாநில மாநாட்டுல நான் கண்டிப்பா வெளியிடுவேன். அதை தொடர்ந்து கழக உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு இடையில வரப்போற உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. குறிப்பா ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது. சோ அந்த தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது. அது மட்டும் இல்லாம எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது அப்படிங்கறத தளபதி தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி ஒரே ஒரு அறிக்கை மூலமா பத்திரிகையாளர்கள் இத்தனை நாளா கேட்ட கேள்விக்கு தளபதி பதில் சொல்லியிருக்காரு. இனிமேல் பத்திரிகையாளர்கள் எந்த மாதிரியான கேள்வியை கேட்பாங்க அப்படின்ட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.